தலைவன் அப்படிங்கும் பொழுது மறுபடியும் புரிஞ்சுக்கலாம், இந்த தலைக்கும் காலுக்கும் நடுவில் நசுங்கி, யூ ஆர் நாட் சாண்ட்விச் பிட்வீன் யோர் ஹெட் அண்ட் டோ. தலைக்கும் காலுக்கும் நடுவில் நசுக்கி ஊத்தி கசக்கி வச்ச அந்த அப்பாவியை நான் சொல்லவே இல்லை. இந்த தலையும் காலையும் விரல்களையும் உருவத்தையும் தாண்டி பிரபஞ்சத்துக்கு மேலே இதையும் தாண்டி லுக்கிங் பிஹைண்ட் த பியாண்ட். இதுதான் மேடம் எல்லை. அப்புறம் அப்படின்னு கேட்குறாள். இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறேன். அந்த விஸ்வரூபத்தை நான் சொல்றேன். அடிமுடி தேடி போகிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை சொல்றேன். அப்படிப்பட்ட தலைவனை எடுக்கும்போது எல்லில் என்ன குணங்கள் என்னுடைய தலைவனுக்கு வேணும்? நான் தலைவனாக நிற்கும்போது, யாருக்கும் தலைவனாக இல்லை, எனக்கு தலைவனாக. எனக்கு தலைவனாக நிற்கும்போது வாட் இஸ் இட் எல் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னா, 3 குணங்கள் இல்லாமல் என்னால் ஒரு தலைவனை பார்க்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது, என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசனிங். நான் காதை இப்படி கொண்டு வந்து சொல்கிறேன். ஏன்னா மற்ற விலங்குகளுக்காவது காலை முன்னால் கொண்டு வரலாம் முடியும்பா. படைச்சவன் ஏன் பக்கவாட்டிலேயே திருப்பி வச்சுட்டான்னு தெரியல. அப்போ பல நேரங்களில் கேட்கணுங்கும் போது பக்கத்தில் யாராவது பேசிட்டு இருந்தால் நான் இப்படி நகர்த்திக்குவேன். அதுவே முன்னால் வராது. நான் ஒரு பூனையாவோ நாயாவோ மானாவோ புலியாவோ, மனிதனை தவிர எந்த உயிராக இருந்தாலும் தன்னை போல திரும்பும். எனக்கு மட்டும் இப்படியே தான் உட்காந்துருக்கு. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுவும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போகிற மாதிரி நேர்கோட்லேயே இருக்குது. என் வீட்டில் வளர்ந்த நான் என்ன பண்ணணும்னா, ஒரு காதை தூக்கிக்கும் ஒரு காது கிழப்படும். இது தேவையில்லை, ஆனால் இதுக்கு மட்டுமாவது கொடு அப்படிங்கிற மாதிரி. இது அப்படி இல்லை, இப்படி போனால் இப்படி வந்துடும் போல இருக்கு. அப்போது மை லீடர் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசனிங். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஹியரிங். நான் பேசிட்டு இருக்கும்போது யாராவது பேனாவை கிளிக்கிங் பண்ணலாம், கால் சிறப்பை தேய்ச்சி சரி பண்ணலாம், குழந்தையோட குரல் காலில் கேட்குற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் ஹியரிங். யூ ஹியர் த நாய்ஸ் பட் யூ லிசன் டு த மெசேஜ். சத்தம் காதில் கேட்கும், அதனுடைய சாரம் மனசுக்குள்ளே போகும். எல்லாம் கேட்குற மாதிரி தான் என்னுடையது அப்படின்னா, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஹியரிங், ஐ எம் டாக்கிங் அபவுட் லிசனிங். இங்கிருந்து இது உள்ளே போகணும், உள்ளேருந்து வெளியில் போகணும், அப்படியே அமிழ்ந்து உட்காரணும். சொல்வேன் தெரியுமா, படியறதுக்கு பேர் தாண்டா படிப்பு அப்படின்னு சொல்லுவேன். படியணும் மனதில், அப்படியே உட்காரணும். அப்போ எ லீடர் ஆஃப் மை கான்செப்ட், என்னுடைய பர்செப்ஷனில் பார்க்கும்போது என் கண்ணோட்டத்தில் என் கண்களை விழிச்சு இங்கேருந்து தாண்டி 360 நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் தாண்டி மேலும் கீழும் எல்லாம் இருக்கணும். ஏன்னா இந்த கும்பகோணம் போகும்போது நான் சொல்வேன், 8 திசையும் இல்லைப்பா, 8வது திசையும் கோவில் தான் இருக்குது. நிமிந்து பார்த்தாலும் கோவில், கீழே பார்த்தாலும் கோவில், இப்போ ஒளிஞ்சு பார்த்தாலும் கோவில், நிறைந்து பார்த்து எப்போ பார்த்து திரும்பின பக்கம்லாம் கோவிலை கட்டி அதுக்கு நகரம்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளவு முழுமையாக இருக்கக்கூடிய லிசனிங். என்னதுக்கு லிசனிங் தெரியுமா? லிசனிங் த செட், தி அன்செட், நாட் டு பி செட், நாட் அட் ஆல் டு பி செட். இதெல்லாம் காதில் கேட்கணும். சொன்னது, சொல்லாதது, சொல்லக்கூடாதது, சொல்லவே கூடாதது, சொல்லாம மறைச்சது அத்தனையும் காதுக்கு கேட்கணும் ஒரு தலைவனுக்கு. என்ன காரணம்? தலைவன் காதுகளால் கேட்பவன் அல்ல. He listens with his eyes also. கண்களாலும் கேட்க முடியும். உங்கள் உடல் மொழி என் காதுக்கு வந்து விழலை, என் கண்ணுக்கே வந்து விழுது. அப்போ ஒரே ஒரு அணுவிலிருந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு உயிர் உருவாகி இன்னைக்கு சபையில் வந்து உட்காந்துருக்கோம். ஒரு 28ஆம் தேதி 12வது மாதம் 2024 என் கைக்கு மைக்கு வரும்பொழுது உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஒத்தை புள்ளி தான் இத்தனையாக விரிஞ்சிருக்கு. விஸ்வரூபம் எங்கேயும் தேடாதீங்கப்பா, அணுவாக இருந்து பிரம்மாண்டமாக வளர்ந்தவங்க நாம். அப்படி எடுத்துட்டீங்கன்னா லிசன் அண்ட் லிசன் அண்ட் லிசன் again and again. கேளுங்க கேளுங்க கேளுங்க, திருப்பி 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 கேட்டுட்டே இருங்க. கேள்விகளை கேட்க சொல்லலை, கேள்விக்கு வர பதிலை கேளுங்க. அதை பழக்கணும். அவ்வளோ சுலபமாக படியாது அம்மா, அது பழகணும். கேள்வியை கேட்டதோடு என் கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னா இட்ஸ் an aborted attempt. அரைகுறையான பிரசவம் அது. aborted. தானாக விட்டுருந்தா கூட முழுமையாக வரும். அப்போ கேட்டதுக்கப்புறம் பதிலை உள்வாங்க வேண்டிய, எனக்கு விருப்பமான பதிலாக இருக்காது, ஆனால் சரியான பதிலாக இருக்கலாம். உட்காந்து கேட்டு உள்வாங்க வேண்டிய முழு பொறுப்பு எனக்கு ஒரு தலைவனுக்கு இருக்கு. கசப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், விரக்தியாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், எல்லாம் தோணும் அந்த கேள்விக்கு. அத்தனையும் வாங்கிட்டு நான் குழந்தைங்கிட்ட மறுபடியும் சொல்வேன், கேள்விக்கு பதில் சொல்லு, கேட்டவனுக்கு பதில் சொல்லாதே. ஆன்சர் தி குவெஸ்சன், நாட் தி பர்சன். நம்மளுடைய எல்லா 10 பேர் கூடக்கூடிய அல்லது அத்தனை பேர் பிரதிநிதிகளாக நம்ம அனுப்பின எல்லா அவைகளிலும் வரக்கூடிய ஒற்றை பிரச்சனை, கேள்விகள் அல்ல பதில் சொல்லப்படுகின்றன, கேட்டவர்களுக்கு பதில்கள் வருகின்றன. ஒரு இன்டர்வியூவில் கூட இங்கே தான் ப்ராப்ளம் வரும். கேள்விக்கு பதில் சொல்லி பழகு. கேள்விக்கு பதில் வந்ததுன்னா அதில் குணங்கள் எதுவும் கிடையாது, அதில் கோபம் கிடையாது, தாபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி பிளாண்ட். அதுக்கு இதுதான் பதில்.
கேட்டவர்களுக்கு பதில் சொல்லும்போது வண்ணங்கள் சேரும், வக்கிரம் சேரும், வசவு சேரும், எல்லாம் சேரும். அதோட லிசன், இம்பார்ஷியல் லிசனிங்கா போங்க. மறுபடியும் மறுபடியும் குழந்தை மாதிரி கண்ணாலையும் காதாலையும். ஏன் யோர் ஸ்கின் லிசன்ஸ், யோர் ஸ்கின் லிசன்ஸ். தொட்ட போது என் குழந்தைங்க கண்ணை மூடிட்டு, யார் உங்க கண்ணை மூடிருக்காங்க அப்படிங்கும்போது தொட்டு பார்க்குறோம்ல, தொட்டு பார்க்கும்போது அந்த வளையோ மோதிரமோ எல்லாத்தினுடைய பேசின உரல் வெளியில வராது, அத்தனை ஒலியும் காதுக்குள்ள கேட்கும். அதனால சொன்னேன், மௌனத்து முதல்ல கேட்டு பழகுங்க. லெட் சைலன்ஸ் பிகம் ஆடிபிள். தலைவனாக இருந்தா மௌனத்தால காலில் கோலம் போட்டுட்டு கை நகத்தை கடிச்சுக்கிட்டு கண்ணு கலங்கி நிற்கும் பொழுது உன்னுடைய மௌனத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் வலியை என்னால போக்க முடியலன்னா நான் தலைவன் அல்ல. அப்ப எல்லாருக்குள்ளேயும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவன் அது. அடுத்து வெறும் லிசனிங் போதுமா? லேர்ன். யுவர் லிசனிங் வில் ஹெல்ப் யூ டு லேர்ன். லேர்னிங்ல ஒரு அழகான ஒன்று இருக்கு. லேர்னிங் மட்டும் அல்ல முக்கியம், அன்லேர்னிங் வாட் யூ ஹவ் ராங்லி லேர்ன்ட். தப்பா சிலதை படிச்சு வச்சுக்கிட்டு அதுவே நினைக்கிறோம் இல்லையா? பிடிச்ச மயிலுக்கு 3 கொம்பு அப்படின்னு வேற சொல்றோம், அந்த 3 கால்னு சொல்றோம். எதையோ ஒன்று உடச்சி எதையோ ஒன்று ஒட்டி கொண்டு வந்துருவோம் நம்ம. அப்போ லிசன், தட் வில் லீட் டு லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங், எல்லாம் சேர்ந்தது, எல்லாம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். அதுக்கு அடுத்தது இது ரெண்டும் வந்ததுன்னா யூ கேன் லீட், யூ மே, யூ கேன், அவ்வளோதான் சொல்ல. யூ ஷுட்னெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லை. பண்ணலாம், தலைவனாக இருக்கலாம். பின்னால் தொண்டன் வர்றதுக்கு முன்னால் நிழலாவது வருதான்னு ஒரு தடவை திரும்பி பாருங்க. பல நேரங்களில் நிழலும் விட்டு விலகக்கூடிய நிலைமைக்கு நம்ம தலைமை போயிடும் இல்லை? சரி, LE, E, ஃபர்ஸ்ட் E, இவால்வ். வளருப்பா, வளருமா. நான் சொன்னேன் இல்லையா, எங்களை செதுக்கி செதுக்கி குழந்தைங்க மாற்றி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. வளருது, அதுக்கு தான் அந்த அன்லேர்ன், ரீலேர்ன் எல்லாம் சொன்னேன். இவால்வ். Be an evolving individual. Become an evolving leader. இன்னும் பரிணாம வளர்ச்சி, இன்னும் பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சி தான் உங்களுடைய பரிமாணங்களை மாற்றி கொடுக்கும். பல நேரங்களில் பரிதாப வளர்ச்சியை நம்ம பரிமாண வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சின்னு தப்பாக நினச்சிக்கிறோம். இவால்வ், இவால்வ் கண்டினியூஸ்லி. அப்போ உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க, ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கீங்கன்னா கீப் தட் பெஞ்ச் மார்க் அஸ் அ ரோலிங் பெஞ்ச் மார்க், நாட் அ ஸ்டாட்டிக் பெஞ்ச் மார்க். தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக இருக்கக்கூடாது, தொட போகும்போது அது போகணும். இல்லைன்னா ராபர்ட் ப்ரௌனிங் ரொம்ப அழகாக அவருடைய கவிதையில் ரொம்ப அழகாக சொல்வார், your grasp should be beyond your reach or else what is a heaven for அப்படின்னு கேட்பாரு. பின்ன என்ன தேவைக்குப்பா சொர்க்கத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நாம்? பிடிச்சிட்டேன்னு நினைக்கும் போது இல்லையே அப்படின்னு சொல்லி விலகிற அளவுக்கு உயரங்களை கொண்டு போ. இவால்விங் இண்டிவிஜுவல். நான் மட்டும் வளர்ந்தா போதுமா? இல்லையேம்மா. இவல்யூஷன் எப்போ பாசிபிள்? இவால்வ் ஆக முடியாம, அந்த பரிணாம வளர்ச்சிக்கு முடியாம, படிகளில் ஏற முடியாம தயங்கி அங்க நிற்கக்கூடிய நபரையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னா லீடர் ஷுட் பி எம்பத்தட்டிக். நம்ம பெரும்பாலும் வி ஆர் சிம்பத்தட்டிக். நான் ஒரு உயரத்துல நின்று ஐயோ கீழே விழுந்துட்டியா, அட பாவமே, பார்த்து போயிருக்கக்கூடாது, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி செவத்தில் இருக்கிற பள்ளி மாதிரி நான் சூச்சு கொட்டணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு சொன்னாலாவது ஏதோ பள்ளி விழும் பலன் அல்லது சொன்னதுக்கு பலன் இருக்கு, நம்ம சொன்னதுக்கு எந்த பலனும் கிடையாது. அப்படியே நின்று அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதான். எம்பத்தி இஸ் டிஃப்ரெண்ட். எம்பத்தி உள்ளவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மேலே நின்றுட்டு கீழே இருக்கிறவனை பார்த்து இல்லை, இறங்குவான்ப்பா படியில். இறங்கி வந்து கீழே நின்னவனோட கையை பிடிச்சிட்டு சொல்லுவான், கஷ்டம், வா மேலே போகலாம், வா வா. விழறதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஏற மாட்டேன்னு மக்கார் பண்ணக்கூடாது இல்லையா? வா போகலாம், வா. திஸ் இஸ் எம்பத்தி. வி ஹவ் பிளென்டி. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிம்பத்தி இருக்கு பாருங்க, அகம்பாவத்தினுடைய மிக நுணுக்கமான ஒரு வெளியீடு ஐயோ பாவம். அந்த கர்வம் பயங்கரமான ஈகோ. ஆஹானா எப்போ அப்படி தானே பண்ணுவோம், தோளில் பைய போட்டுக்கிட்டு தொங்கு 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 தொங்குன்னு ஓடி வர, பேருந்துக்கு ஓடி வந்து ஏறக்கூடிய குழந்தைங்களை ஜன்னல் பக்கத்தில் சீட்டு கிடச்சி நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா? எதுக்கெல்லாமோ கேமராவை தூக்கிட்டு சுற்றுறோமே, அந்த பார்வையை ஒரு தடவை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அகத்தின் அழகில் அகத்தின் அழுக்கு முகத்தில் தெரியும். ரொம்ப பரிதாபம். அந்த குழந்தை தண்ணி கூசி போகும், அது அந்த பையை தூக்கிட்டு அது ஓடும்போது தன்னை தானே நொந்துக்கும். நம்ம மறுபடியும் பெண் குழந்தைங்களை மட்டும்தான் சொல்கிறேன். ஆண் குழந்தைங்க 4 கால் பாய்ச்சலில் ஏறுவீங்க, அப்புறம் ஃபுட்பாலில் நின்று போவீங்க. பெண் குழந்தைங்களுக்கு அப்படி அல்ல. அந்த உடம்புக்குள்ளே சிக்கிட்டது படுற பாடு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். படியேறும்போது பின்னால் 4 ஆண்கள் வராங்க அப்படின்னா அப்படியே புடவையோ எதையோ எடுத்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு கீப் ஆன் ஸ்டாரிங் மை பேக்னு நினைக்கக்கூடியது.
ஒரு காரில் உட்காந்துருக்கேன்னா டிரைவர் பக்கம் இருக்கா, அந்த கண்ணாடி இல்லாத பக்கம் டிரைவரால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், என்னால் என்ன பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளேயே உட்காந்துருக்கக்கூடியது. அன்லஸ் யூ இவால்வ் யூ கேன் நெவர் எம்பத்தைஸ். E for evolving, E for empathizing. அதுக்கு அடுத்தது எனர்ஜைஸ். எனர்ஜைஸ். மைதாஸ் தொட்டதெல்லாம் பொன்னாகும்ல, உண்மையான தலைவன் தொட்டவனெல்லாம் தலைவன் ஆவான். அவன் நிழல் பட்டா நம்ம சொல்வோம், பெரிய பெரிய நல் எண்ணமுள்ள ஆன்றோர்கள் தொட்டுட்டு போகும்பொழுது கண்டிப்பாக அந்த நோய் விலகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான். மனநோய் மாறணும் அப்படின்னு சொன்னால், மனநோய் வைத்தியனாக ஒரு தலைவன் மாறணும்னா he will be an evolving individual, he will be an empathizing individual and he will energize wherever he go. ஹை வோல்டேஜ் பர்சனாக இருப்பார். ஹை வோல்டேஜ். லோ வோல்டேஜாக இருக்க கட்டுப்படி ஆகாத ஒரு தலைவனுக்கு, சோர்ந்து நிற்கவோ கொட்டாவை விடவோ ஒரு தலைவனுக்கு அனுமதி கிடையாது, அந்தரங்கமாக கூட. இப்போ என் கண்ணாடியில் நான் பார்க்க கொட்டாவே இல்லை. கடைசி அவர் கிளாஸுக்கு போகும்பொழுதும் நான் சொல்லக்கூடிய குட் மார்னிங்கோ நான் சொல்லக்கூடிய வணக்கமோ அறத்தூக்கத்தில் ஆடிட்டு இருக்கிற குழந்தைங்களை கூட எழுந்திரிச்சு உட்கார வைக்கணும். இல்லைன்னா பதவியை விட்டு போயிடணும். எது உத்தமம் எது சுலபம் நான் சொல்லலைம்மா. எது உத்தமம், விச் இஸ் ஈஸி இல்லை, விச் இஸ் ரைட். LEA, accountable. A stands for your accountability. பொறுப்பு எடுத்துக்கணும். எல்லா ஊடகங்களில் வரக்கூடிய நாடகங்களையும் பார்த்து பார்த்து, திரைப்படங்களில் முதல்ல வரக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து பார்த்து நம்ம எல்லாமே டிஸ்க்ளைமர் சொசைட்டியாக மாறிட்டோம். ஈச் ஒன் இஸ் எ டிஸ்க்ளைமர் பர்சன். பொறுப்பு துறப்பு எல்லாம் கற்பனை, எல்லாம் கதை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்காக அது என் வீட்டுக்குள்ளே வருது? எதுக்காக என் வீட்டுக்குள்ளே வருது? கண்டிப்பாக கிடையாது. அப்போ இஸ் மை ஹெட் ரெஃப்யூஜி கேம்ப்? எங்கும் இடமில்லாமல் போகக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொட்டும் குப்பை தொட்டி நான் எழுதி ஒட்டியிருக்கேனா என்ன? இல்லை. அக்கௌண்டபிலிட்டி. என்னுடைய சிந்தனைக்கும் என் சொல்லுக்கும் என் செயலுக்கும் ஐ எம் அக்கௌண்டபிள். புக்கு கிடைக்கும், அந்த புக் கிடைக்கும், கண்டிப்பாக தேடி பாருங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய புவியரசு கவிஞர் தான் அதை மொழிபெயர்த்து தமிழுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஐயாக்கு அதற்காக விருதும் சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சது. மிர்தாதின் புத்தகம், புக் ஆஃப் மிர்தாத், மைக்கேல் நைமியோடைய லெபனீஸ் ரைட்டர். அதில் தான் அவர் சொல்லுவார், இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது கூட உங்கள் தலைக்குள்ளே போகக்கூடிய சிந்தனை இருக்கு இல்லையா? இருக்கும் தானே, இருக்கணும் தானே, இல்லாமல் இருக்காது இல்லையா? எத்தனை விதமாக அந்த கேள்வியை கேட்குறோம் பாருங்க. உங்கள் தலைக்குள்ளே என்னெல்லாம் போயிட்டுருக்குன்னு தெரியாது, நல்ல காலம் தெரியாது. அப்போது உங்கள் தலைக்குள்ளே போகக்கூடிய அத்தனையும் ஆகாயத்தில் அப்படியே நெருப்புனால் எழுதப்பட்டு அத்தனை பேரும் வாசிக்க கிடைச்சா என்ன பண்ணுவோம் நம்ம? won't we stand as a sentinel for our thought? உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் காவலாக நிற்போம் இல்லையா? அப்போ உங்களுடைய சிந்தனைக்கு நீங்கள் காவலாக இருக்கணும். அந்த சிந்தனை செயலாக மாறும்போது, ரொம்ப அழகாக சொன்னாங்களே, மனதில் இல்லைன்னா வாயில் வராது. நம்ம நகைச்சுவை உணர்ச்சி அப்படி தான். வக்கரிப்பு மனதில் இல்லைன்னா வார்த்தையில் நகைச்சுவை அப்படி வராது. ரொம்ப நகைச்சுவை உணர்ச்சி ஒரு சமுதாயத்தில் தாழ்ந்து தாழ்ந்து தரையை தாண்டி கீழே போக 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 சமுதாயம் தன்னைத்தானே மலிமைப்படுத்திக் கொள்கிறது. The society's sense of humor decides how civilized it is. ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அக்கௌண்டபிள். என் சிந்தனைக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு. அந்த சிந்தனை வாய் வழியாக சொல்லாக வரும்பொழுது எனக்கு பொறுப்பு இருக்கு. அதையும் மைக்கேல் நியமி ரொம்ப அழகாக சொல்வார், என் வாய் வார்த்தையாக வரது உலகமே ஒற்றை காதாக மாறிக்கொண்டு உன் கூற்றை கேட்பதாக கற்பனை செய்து கொள்ள. அப்போ வார்த்தை வாயிலேருந்து வர்றதுக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய கனெக்ஷன் விட்டுட்டு போலையான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டில் யோர் டங் அண்ட் யோர் பிரெயின் ஆர் தே இன் கனெக்ஷன். டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இது ஒன்று சொல்ல இது ஒன்று சொல்லும். ரெண்டு பேரும் ஒன்றையே சொல்கிறாங்களான்னு பாருங்கள். மூணாவது, கொடுத்த தத்தனையும் திரும்பி வருங்கிறது தைரியம். அது தெரிஞ்சா, அதுவும் தமிழை ரொம்ப அழகாக சொல்லுவோம், முற்பகல் செய்யும் பிற்பகல் வராது, விளையும். ஒன்று போட்டிங்கன்னா 10 வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது ஏ இஸ் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி. தலைவனுக்கு பொறுப்பு துறப்புக்கான அனுமதி கிடையாது. பொறுப்பை எடுத்து மேலே போட்டுக்கணும். அது கவசமோ குண்டலமோ அல்ல, உனது தோல் துணி அல்ல, விலக முடியாது, ஒட்டிக்கொள்ளும். அந்த மாஸ்க்னு ஒரு மூவி வரும், அதை எடுத்து இப்படி வச்சிங்கன்னா அப்படியே முகத்தோடு ஒட்டிடும். அதையாவது பிச்சு கஷ்டப்பட்டு எடுக்கலாம். இது எடுத்தீங்கன்னா முகமுடியும் முகமும் ஒன்றா வந்துடும். அப்போது அக்கௌண்டபிள். அடுத்தது தலைவன் அக்சசபிள். தொடர்பு இருக்க வெளியிலேயே இருக்கிறவனை எப்படிப்பா தலைவனாக சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறை என்னுடைய மௌனம் கூக்குரலாக உங்கள் காதில் வரும்பொழுது உங்களுக்கு கேட்கல, உங்களையே தான் சொல்கிறேன். உங்களை நீங்கள் தலைவனாக பார்க்கும்போது
யூ ஷுட் பி அக்கௌண்டபிள், யூ ஷுட் பி அக்சசபிள். எல்லாவற்றுக்கும் மேலே உங்களையே நீங்கள் திரும்பி பார்த்தா சபாஷ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அட்மிரபிள். என்னை நான் கொண்டாடவில்லை என்றால் ஊர் கொண்டாட எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். என்ன நான் கொண்டாடணும்? கொண்டாட தகுதியை வளர்த்துக்கணும். குழந்தையும் தெய்வம் மட்டும் இல்லை கொண்டாடுற இடத்துல, ஒவ்வொரு நபரும் கொண்டாடக்கூடிய இடம் தான். இப்போ செலிப்ரேட் யுவர் செல்ஃப் இஃப் யூ ஆர் வர்தி ஆஃப் அ செலிப்ரேஷன். ஏன்னா பாதி கேட்டுட்டு மீதி ஒரு தூக்கத்துலேருந்து மறுபடியும் இன்னொரு தடவை அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் செலிப்ரேட் யுவர் செல்ஃபோட தூங்க போயிடக்கூடாது. அடுத்த ஒரு வரி முடியல இன்னும். இஃப் யூ ஆர் வர்தி ஆஃப் அ செலிப்ரேஷன், அதற்கு தகுதி இருக்குமே ஆனால் ஃபைன். LEA முடிஞ்சதா? D, டிசிப்ளின். வேற ஒன்றும் இல்லை. டிசிப்ளின். ஸ்பெல்லிங் கூட ஒரு எஸ்ஸும் சியும் வருது, எது முன்னால் வருதுன்னு தெரியல. எது வந்தாலும் சரி, எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளே வந்தால் போதும் எனக்கு. டிசிப்ளின் உள்ளுக்குள்ள வெளியில் எல்லா இடத்துலையும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் மூலதனமாக மாறவே முடியாது. உங்கள் குரல் நீங்களே கேட்காத குரலாக போகும். காதில் இப்படி வச்சுட்டு இப்படியே பைக்கில் குழந்தைய பின்னால் உட்கார வச்சுட்டு இப்படியே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு இப்படியே திரும்பி வர போகிறீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு சாலை விதிகளை சொல்லிக் கொடுக்க எந்த தகுதியும் எனக்கு இல்லை. எந்த தகுதியும் எனக்கு இல்லை. வேற வழி இல்லைம்மா. அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தங்கையோ யாரோ ஒரு நபராக இருப்பதற்கு தகுதி வேணும். ஆனால் அப்படி ஒரு நபராக நம்ம மாறிட்டோம். அது தகுதி இல்லை. தகுதி இல்லாமையே வந்துட்டோம். ஹாஃப் பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ள. அப்போ LEAD, டிசிப்ளின். அடுத்தது டேர். டேர், DARE. சேலஞ்ச் யுவர் செல்ஃப். சேலஞ்ச் யுவர் செல்ஃப். டேரிங். இதை தாண்டி வாப்பா. எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான்ப்பா தூக்கம் வரும், அத்தனை தூங்கினா போதும். எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டாதான் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அத்தனை பிடிச்சா போதும். எப்போ வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன்? எப்போ வந்து இந்த சுகம்? Comfort is the worst enemy of mankind. Worst enemy of mankind. மிக கடினமான துன்பமான காலங்களில் பிறந்த தலைமுறை முழுவதும் வீரர்களாக இருந்தார்கள். அந்த வீரர்கள் என்ன பண்ணாங்க? துன்பத்தையும் துயரத்தையும் கடுமையும் மாற்றி சொகுசை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த தலைமுறைக்கு பிறந்த சொகுசில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் அடுத்த தலைமுறையை நிர்மூலமாக்கினார்கள். சொகுசை கொடுத்து 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 everybody becomes a departmental store. நீட்டின விரல், நீட்டாத விரல், நீட்டி இருக்குமோன்னு தோன்ற விரல், அங்கே இருக்கக்கூடிய அத்தனையும் வாங்கி கொடுத்தா குழந்தை என்ன கொண்டாடுங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ளே போனோம் இல்லையா? எப்படி நம்ம தலைவனாக மாற முடியும்? யாருக்கு வேணும் அன்பு? வள்ளுவனை பார்த்தா நான் சொல்வேன், அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் உண்டு. அன்பு அடைக்கும் தாழ பூட்டியே ரூம்குள்ளே வச்சிருவேன் நான் அன்பை. என்ன காரணம் தெரியுமா? அன்பு இல்லை. அன்பு நமக்கு அடையாளம் தெரியாது. நான் சொல்லக்கூடியது அக்கறையை சொல்வேன். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் லவ், கேர். கேர், CARE, கேர். என்ன காரணம்? உடம்பு சரியில்லையா, உனக்கு பிடிக்கலையா, ஆனாலும் ஊசி போட்டு தான் ஆவாங்க. சிரிச்சு சிரிச்சு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் வலிக்காதுங்கிற அழகான பொய்யை சொல்லுவாங்க. ஆனாலும் அது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும், வலிக்கும். இதை கீரித்தான்ப்பா சரி பண்ணணும். ஆமாம், கீரி தான் சரி பண்ணணும், வேற வழி கிடையாது. அப்போ we need care. அன்பு ரொம்ப சுலபம்மா. கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். நல்லா குளிக்க வச்சு சொகுசா ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வந்து கொடுத்தா நான் கூட தான் மடியில் வச்சுக்குவேன். அதுக்கு வயிற்றால போய் வாந்தி எடுத்ததுன்னா கூட நிற்கக்கூடிய தெம்பு இருக்கா? தென் யூ கேர். இல்லைன்னா யூ ஜஸ்ட் லவ். பலவீனம், அன்பு பலவீனம். அக்கறை இருக்கு இல்லையா, ரொம்ப பலம். என்ன பண்ணினாலும் அக்கறை இருக்கும். கையை கடிச்சிட்டு ஒரு நாள் திருப்பி கூட வரும். என்ன உதறி தொழில், நீ எனக்கு வேணவே வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னாலும், 10 நாள் என்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும், இந்த தன்மானம் சுய கௌரவம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இந்த அக்கறையோட அகராதியில் கிடையாது. அக்கறை இதெல்லாம் கண்டுக்கவே கண்டது. உனக்கு எங்கிட்ட அன்பு இல்லை, அதனால என்ன, எனக்கும் எங்கிட்ட அக்கறை இருக்கு. இருக்கிற வரைக்கும் இருக்கு, நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும், நீ இருக்கிற வரைக்கும் இல்லை, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்போ அதுக்கு தான் டேர்னு பேர். டேரிங்னா 10 பேரை பாஞ்சு பாஞ்சு கீழே தள்ளுறதல்ல. போனா செத்துருவேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் போகாம இருந்தா அதை விட கேவலமா உயிரோடையே சாவேன்னு எனக்கு தெரியும், அதனால போறேன்னு புரிஞ்சுக்கிறேன். டேரிங் எல்லா இடத்துலையும் இல்லை. இது எனக்கு நடந்தா, இது நானா இருந்தா எப்படி துடிச்சு போவேன்? எப்படி சொல்லாதீங்கப்பா. யாராவது சொல்லும் பொழுது பக்கத்துல நின்று பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லாதீங்கப்பா. பரவா இருக்கு. உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா பரவா நஹி அப்படிமோ. பரவாங்கிற வார்த்தையோட ஒரு இலையை சேர்த்து பரவாயில்லைன்னு சொல்றோம். பரவா இருக்கு. சொல்ல வேண்டியவனை சொல்ல விடுங்க. இப்போ கூட எங்கிட்ட ஒரு மேடம் கேட்டபோது நான் அதே தான் சொல்றேன். குழந்தைங்க கிட்டயா, யூ வாண்ட் டு பி அ டேரிங் பேரண்ட், துணிச்சலான தாய் தகப்பனா, மேல இருந்து தள்ளிவிடுன்னு சொல்லலை. நான் உட்கார வரும்போது சேர எடுத்துருங்கன்னு அப்படியே சொல்லலை. நான் அவ்வளோ கொச்சைக்கு போகவே இல்லை. டேர் டு லுக் இன் டு த ஐஸ் ஆஃப் யுவர் சைல்ட் அண்ட் சே ஐ கேர் ஃபார் யூ.
உனக்காக அக்கறை காட்டுகிறேன் அப்படிங்கிற தலைவன் ஆல்ஃபா ஃபாதர், ஆல்ஃபா மதர், ஆல்ஃபா லீடர், நாட் த பீட்டா பர்சன். அப்படின்னா யூ டேர் நின்று சொல்லுங்க, கண்ணை பார்த்து சொல்லுங்க, கவலை இல்லாம சொல்லுங்க. குழந்தைக்கு பிடிக்காது, உருண்டு புரண்டு அழும். உங்க கிளையன்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா, அந்த ஆள் கடிப்பாம்ப்பா. ஆனா இன்னொரு கிளையன்ட் சொல்லுவாரு, ஒருத்தர் மட்டும் இல்லை எல்லாரையும் கடிப்பார் அவரு. ஒருத்தரை கடிச்சா தானே பார்ஷியல், என்னையும் சேர்த்து கடிச்சுக்கிற ஆள் தானே. அப்போ யூ ஹேவ் டு பி டிசிப்ளின், யூ ஹேவ் டு டேர், and automatically you'll be different. Different not because you want to be different, different because other people are the same. ஒத்த மந்தையா ஒதுக்கி வச்சாச்சு, மற்றதை கூட நிற்க என்னால் முடியாது, நான் தனியாக நிற்கிறேன். தனியாக நிற்கிறதுனால டிஃப்ரெண்ட்டுங்கிறாங்க. பட் டு யூ நோ சம்திங்? தனிமை வேறு, தனியாக நிற்கிறது வேறு. ஐ எம் நாட் அலோன், ஐ எம் என்ஜாயிங் மை சாலிட்யூட். என் தனிமையை ரசித்து கொண்டு, அப்பாடா என் கூட யாரும் இல்லைப்பா, சாய் எனக்கு தோல் வேண்டாம், ரொம்ப வேண்டாம், என் தோளில் நானே சாஞ்சிப்பேன். அப்படி என் தோளில் சாய் எனக்கு தேவையில்லைன்னா யாருக்காவது தோல் வேணா கொடுக்கவும் நான் தயாராக இருக்கேன். விழுந்தேன், ஆமாம், விழுந்தா தான் எனக்கு எப்படி விழுறதுன்னு தெரியும், விழுந்தா தான் விழுற வலி தெரியும், விழுந்தா தான் விழுந்த பள்ளத்தோட ஆழம் எனக்கு தெரியும், விழுந்தா தான் எழுந்திரிக்கணும்னு தெரியும், எவ்வளவு தூரம் ஏறணும்னு தெரியும். ஐ நீட் த சேம் எனர்ஜி டு ஃபால் டவுன் அண்ட் டு கெட் அப். அடுத்தது விழுந்தவனுக்கு கை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு எனக்கு வீழ்ச்சி வேணும். வீழ்ச்சி இல்லாமல் ஐயோ நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது, வெரி குட், என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது, ஆண்டவனாக இருந்தால் கூட நான் அருள் புரிய மாட்டேன், கண்டிப்பாக இல்லை. இல்லை, எந்த ஒரு ஜென்மத்தில் இருந்திருப்போம்ப்பா ஆண்டவனா, அதில் எஞ்சினதும் மிஞ்சினதும் தான் இப்படி வந்திருக்கோம். எஞ்சினதும் மிஞ்சினதுமே இப்படி இருந்தா மொத்தம் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். சரி, அப்போது ஐ எம் டிசிப்ளின்ட், ஃபைன், ஐ டே, and because of that I am of course different. All in capitals, LEAD. மறுபடியும் ஒரு E வந்தாச்சு. E தானே எல்லா இடத்துலையும் வந்து உட்காருந்தானே, ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல வந்து உட்காந்தாச்சு. இந்த E முதல்ல நம்ம இவால்வ் ஆக சொன்னோம், எம்பத்தைஸ் பண்ண சொன்னோம், அப்புறம் எனர்ஜைஸ் பண்ண சொன்னோம். லீடர் அவனுடைய மிகப்பெரிய விஷயம் எடுகேட். எடுகேட் வாங்குற பட்டம் அல்லம்மா, முன்னும் பின்னும் இருக்கிற எழுத்துக்கள் அல்லப்பா, எல்லாவற்றையும் தாண்டி சொல்ற வார்த்தைகளை தாண்டி அடியில் இருக்கக்கூடிய அதனுடைய சத்து கிடைச்சது அப்படின்னா, அதனால தானே நம்ம சொல்றோம் அசடு அப்படின்னு ஒரு வார்த்தை எப்படி வருது? சத்து அப்படின்னு அர்த்தம், சத்து இல்லாதது. அப்போ எடுகேட். எவ்வளவுதான்ப்பா சொல்லி கொடுக்கறதுன்னு கேட்காம எடுகேட். எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்போம் தானே, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டதா நம்ம நினச்சிக்கோம். எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது அப்படின்னு கேட்டாலே இன்னும் பொறுமையாக இருக்க தொடங்கலைன்னு அர்த்தம். பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு அந்த கேள்வி கேட்குற நேரமும் பொறுமையாக இருப்பாங்க அவங்க. அப்போ யூ எடுகேட். இதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ எடுகேட் பீப்புள், they will know what it is to be efficient. We want people to be proficient. ஆனால் நானே மூலதனமாக இருக்கும்போது I should be efficient. எடுக்கிற முடிவில் நிற்கணும். காம்பஸனுடைய 2 காலில் ஒரு கால் ஊன்றி நிற்கிற மாதிரி நான் சொல்ல எல்லா பண்புகளும் ஊன்றி நிற்கிற கால், உலா வரக்கூடிய கால் என்னவாக இருந்தாலும் சரி. இன்னொரு கால் உலா வரும், வட்டம் போடும், அது வட்டம் வட்டம் ஒழுவாக விழணும் அப்படின்னு சொன்னால் ஊன்றி நிற்கிற கால் அசையாமல் நின்னாதான் முடியும். இல்லைன்னா உலா வரும் கால் வட்டம் வட்டமாக விடாது. அப்போது நான் நல்ல ஒரு லீடராக இருக்கணும், நான் நல்ல மருத்துவராக இருக்கணும், நல்ல ஆசிரியராக இருக்கணும், நல்ல ஸ்வீப்பராக இருக்கணும், நல்ல அந்த நல்லங்கிறத அழுத்துறீங்கல்ல, அந்த நல்லங்கிறதான் ஊன்றி நிற்கிற கால், அதை ஊன்ற வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கப்புறம் சுத்துற எல்லாமே வட்டம் ஒழுங்காக வரும். So I educate people and I am efficient. ஆனாலும் ஆங்கிலத்தில் இன்னும் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு, enigmatic. புதிராக இருக்க முயற்சி பண்ணுங்க. முழுவதும் திறந்த புத்தகமாக ஒரு தலைவன் இருக்கணும்னு தொண்டன் ஆசைப்படலாம், தலைவனால இருக்க முடியாது, கட்டுப்படி ஆகாது. என்னுடைய அடுத்த யுக்தி என்ன என்று அப்பட்டமாக ஒரு பிளான் போட்டு மாஸ்டர் பிளான் உங்ககிட்ட நான் காட்ட முடியாது, காட்டக்கூடாது. ஏன்? எங்கிட்டயே நான் மறுபடியும் காட்டக்கூடாது, திருப்பி சொல்லிடுவேன் யாராவது வந்தாங்கன்னா. பி எனிக்மேட்டிக். ஏதோ ஒரு புதிர், பார்க்க முடியாத ஏதோ ஒரு பக்கம், திறக்க முடியாத ஏதோ ஒரு மூடி, புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு ரகசியம். இறைவன்கிட்ட அப்படித்தானே போகிறோம் நம்ம. எல்லாம் அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னாலும் தெரியாதது இன்னும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படித்தானே ஒவ்வொரு மார்க்கமும் இறைவன்கிட்ட உன்னை கொண்டு போய் நம்மளை நிறுத்துது. பி an enigmatic person. பி enigmatic. அப்படி இருந்தால் மட்டும்தான் யூ கேன் என்ரிச். உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாமல் இருக்கும். என்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்குறேன், வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏய் நான் இது பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை. ஆமாம், அதுதான் தலைவர். சரி,
LEADE ஆச்சா, R. ஃபர்ஸ்ட் திங் பி ரெடி. இது நடந்ததா? எனக்கு செய்தியே வரலையே. செய்தியை சொல்ற நபரே நீங்க தானே. யூ ஆர் தி மெசேஜ் அண்ட் யூ ஆர் தி மெசஞ்சர். செய்தியும் நீங்கள் தான், செய்தியை அறிவிப்பவனும் நீங்கள் தான். இட்ஸ் நோ நீட் வெறும் மெசஞ்சராக இருந்து காரியம் இல்லை. யூ ஷுட் ஆல்சோ பி தி மெசேஜ். ஏன் கிருஷ்ணனுடைய அந்த பகவத்கீதையை கொண்டாடுறீங்க? மெசேஜும் வந்தான், கொண்டு வந்த மெசஞ்சரும் வந்தான். அப்போ பார்க்க கண்கள் இருந்ததுன்னா, ஜெயகாந்தன் ரொம்ப அழகா சொல்வார், விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல காணப்படுவதும் பாரு. எதிரில் வந்திருக்கிற இறைவனை கூட ஐடி கார்டு இல்லாமல் அடையாளம் காண முடியாத ஆட்கள் நம்ம. நான் நம்ப தெய்வம் இல்லையே, நான் பார்த்த மாதிரி தெரியலையே. இல்லை, எல்லாவற்றிலும் தெய்வத்தை பார்க்கும்பொழுது தெய்வத்தை அடையாளம் தெரியும். தெய்வத்தை மட்டும்தான் அடையாளம் தெரியுங்கும் போது எதையும் பார்க்க கூட நம்மளால முடியாது. அப்போ என்ன பண்றீங்க? விஸ்வரூபம் எடுக்க நிற்கிறீங்களா? ரெடினஸ், ரெடி. ஆதி மூலமேன்னு முடிக்கிறதுக்குள்ள வந்தேன், கூப்பிடுறதுக்குள்ள வந்தேன். அந்த சொல்லுவாங்க இல்லையா, எங்கே அப்படின்னு கொண்டு வந்தேன் எசமானே அப்படின்னு ஒரு குட்டி பூதம் வந்து நிற்கும்னு சொல்லுவாங்கல்ல. என்னோட குட்டி பூதம் நானே தான். என்ன காரணமாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு மாஸ்டரை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உங்களை ஜீனி ஆஃப் தி லேம்பை வச்சிருப்பாங்க. தேய்ச்சா அடுத்த நிமிஷம் சொல்லுங்களே எசமானே அப்படின்னு வந்து நிற்போம். உங்களை விட்டு எல்லா வேலையும் வாங்குவாங்க. ஆனாலும் எப்போதுமே அந்த மாஸ்டருக்கு ஒரு பயம் இருக்கும், என்னைக்காவது எனக்கு தின்னுடுமோ அப்படின்னு. அவசர வேலை பண்ணுது. எல்லாரும் வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், ஆஹா ஜீனி பயங்கரம். எசமான் அடுத்தது என்ன பண்ணுவார் தெரியுமா? பாராட்டு வாங்கணும் நேரம் வரும்போது உள்ளவா அப்படின்னு தேய்ச்சி உள்ள அனுப்பிச்சிருவார். மறுபடியும் காத்து போக மாதிரி உள்ளுக்குள்ள போய் உட்காந்துக்கும். இல்லை, நீங்க தான் உங்க எஜமானன் அப்படின்னா யூ ஆர் தி சர்வன்ட் அண்ட் யூ ஆர் தி பாஸ். அப்போ யூ ஆர் ஆல்வேஸ் ரெடி. என்னுடைய ஸ்டூடெண்ட் ராணுவத்தில் இருக்கக்கூடிய அவன் சொல்லுவான், மேம் ஐ எம் இன் தி ரெட் கேட்டகரி, பி இன் த ரெட் கேட்டகரி. ஆரஞ்சு கேட்டகரியில் இருந்தால் கூட ஷூலேஸை கழட்டலாம், பக்கில் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம், வெப்பன் அன்லோடடாக வைக்கலாம். ரெட் கேட்டகரியில் ஷூலேஸ் என்றைக்கும் கழலாது, பக்கில் என்றைக்கும் ரிமா இருக்குது, எப்போவுமே லோடடாக இருக்கும். உங்களை கூப்பிட்டு உங்கள் கேப்டன் வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ள ஒலி மிகவும் வேகமாக வரக்கூடியது. சரி, ஆனால் வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லுவோம். இப்போ என்ன கூப்பிட போகிறாங்க அப்படின்னு தெரியும் போதே எழுந்திரிச்சிட்டிங்களா? அதான் ஏவா மக்கள் மூவா மருந்து. அம்மா இப்போ கூப்பிடுவாங்க, அப்பா இப்போ கேட்பாரு, அப்பா இப்போ சொல்வார். இது கண்ணு பார்த்த உடனே பாரதி சொல்ல குறிப்பு உணர். அந்த அந்த முகத்தை பார்த்தா புரிஞ்சுக்கோ, இதை பார்த்தா தெரிஞ்சுக்கோ அப்படின்னா பி ரெடி. கூப்பிடுறதுக்கு முன்னால் அங்கே வந்து நிற்கக்கூடிய இறைவன் மாதிரி வந்து நின்னா மட்டும்தான் தலைவன். ரெடி. சரியா? அதுக்கு அடுத்தது ரெசிலியன்ட். அடிச்சு கீழே போட்டாலும் முளைச்சு மேலே வரணும். விதைகளுக்கு என்ன ஒரு உறுதி இருந்தா எல்லாத்தையும் ஜீரணிக்கக்கூடிய மண்ணால் அதை தொடக்கூட முடிய மாட்டேங்குதுப்பா. வளர்றது எப்படி? புவியீர்ப்புக்கு எதிர்த்துக்கிட்டு. முடியாது, உங்களாலையும் என்னாலையும் முடியாது. கடைசியாக நடக்க ஆரம்பிச்சிருப்போம் குழந்தை பருவத்தில். முதல்ல வடி வாங்கிறது கால் தான். கடைசியாக வந்து முதல்ல நம்மளை விட்டுட்டு பை பை சொல்லக்கூடியது காலாக தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் தவறுறதாக போகும். அப்போ ரெசிலியன்ஸ், திருப்பி 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 மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். எத்தனை தடவை விழுந்தேன்னு எல்லாரும் எண்ணும் போது எத்தனை தடவை எழுந்தேன்னு எண்ணக்கூடியவன் தலைவனாக இருக்கணும். விரல் விட்டு எண்றது மட்டும் இல்லை, இந்த எண்ணமும் சேர்த்து தான். ஸோ யூ ஆர் ரெடி அண்ட் யூ ஆர் ரெசிலியன்ட் அண்ட் கடைசியா ரீடிஃபைன். இதுவரை எழுதிய சட்டங்களை மாற்று. வேதம் புதிது செய். வேதமாக இருந்தாலும் புதிது செய். அடுத்ததுன்னு சொல்வேன், வேகமாக புதிது செய். ரொம்ப நிதானமாக புதிது செய்ய வந்தேன்னா அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறையும் அழிச்சு ஒழிச்சிட்டு புதிது செய்ய முயற்சித்தோம் அப்படின்னு கல்வெட்டில் எழுதிட்டு போயிட்டே இருப்போம். வேகமாக. இது அத்தனை உள்ள வந்தாச்சா நெஞ்செல்லாம் நிமிந்துரும்பா. சோர்வுற்று ஏதாவது ஒரு குழந்தை என் பக்கத்தில் வந்து நிற்கும் போது அந்த குழந்தைகிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான், why don't you write a love letter to yourself? மேம் அப்படி முகமெல்லாம் கூசி குறுகி போயிடும். டிட் ஐ ஹியர் யூ ரைட் அப்படின்னு கேட்பானுங்க வேற. அஃப்கோர்ஸ் யூ ஹர்ட் மீ ரைட். ரைட் அ லவ் லெட்டர் டு யுவர் செல்ஃப். நல்லா இருக்கும் அந்த காம்போசிஷன். உனக்கு நீயே ஒரு காதல் கடிதம் எழுதிக்கொள். எத்தனை பேர் எழுதியிருக்கோம் இது வரைக்கும்? யாருக்கும் எழுதுனதில்லை, நமக்கே கூட எழுதிக்கிட்டதில்லை. அப்படியே யாருக்காவது எழுதினா கொடுக்குற தைரியம் கூட வந்ததில்லை. அதை புக்கில் வச்சு கொடுத்தாலும் அந்த கொடுக்க வேண்டிய நபர்கிட்ட அது கொடுத்துருக்காது, லைப்ரரியில் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்திருப்போம். இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு வேணும்ப்பா. அவங்க சொன்னாங்கல்ல, ஒருங்கிணைக்கு. பி அன் இன்டகிரேட்டட் இண்டிவிஜுவல். பி அன் இன்டகிரேட்டட் இண்டிவிஜுவல். சிதஞ்சு செதறி 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 கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், விரல் ஒரு பக்கம், நகம் ஒரு பக்கம். கம் ஆன், எப்போ எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம், எப்போ எல்லாம் ஒன்றா நிற்க போகிறோம்? எல்லாம் பாதி பாதியா பாதி பாதியா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம், ஆல்வேஸ் இன் ஃப்ராக்ஷன்.
எவ்வளவு அழகா சொல்லுவோம், அதுவும் பூஜ்யம் இதுவும் பூஜ்யம், பூஜ்யத்தை எடுத்த பின்பு இருப்பதும் பூஜ்யம், பூஜ்யத்தை சேர்த்தாலும் பூஜ்யம். எவ்வளவு பெரிய விஷயம். நிறைவானவர்கள், முழுமையானவர்கள் நாம். கண்ணாடிக்கு அடையாளம் தெரியாது, நாம தானே கண்டுபிடிச்சோம். கண்ணுக்கு தெரியும்ல அடையாளம், கண்ணாடிக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியும் தானே. முழுமையான நபர்கள் தான். நம்மிடமிருந்து எதை எடுத்தாலும் முழுமையானவர்கள், எதை கொடுத்தாலும் முழுமையானவர்கள். எச்சமும் மிச்சமும் நமக்கு கிடையாது. You're always complete. You're abundant, never redundant. You're abundant. You're overflowing. தழும்பி 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 விழக்கூடிய நபர்கள் நாம். விழக்கூடிய ஒன்னொன்னும் அங்கங்க விதையா விழுந்து முளைச்சிட்டு போகுது. அப்போ டேக் இட் டு அ ஹார்ட். எவ்வளவு பிரம்மாண்டமான நபர் நான், எவ்வளவு பெரிய நபர் நான். அப்போ அப்பாவா இருக்கீங்களா? முழுமையான அப்பாவா இருங்க. அம்மாவா இருக்கீங்களா? முழுமையான அம்மாவா இருங்க. அந்த ஒரு நிமிடம் அங்கேயே இருங்க. நல்ல தலைவனா முழுமையா அங்க இருப்பா. எங்கேயோ ஒரு இது இருப்பா. இங்க எனக்கு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? வாடிட்டு சரி வாடிட்டீங்க, அப்புறம் சொல்லுங்க. ஒரு குடம் தண்ணீர் அதுக்கு ஊத்துனீங்களா? இப்பெல்லாம் செடி வச்சவங்க யாரும் தண்ணி விடுறதில்ல. பிரபலங்களை எங்கேயாவது பேச போனோன்னா ஒரு நாற்றை கொடுத்து வச்சுட்டு போங்க மேடம் அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், செடி வச்சவன் தண்ணி விட மாட்டேனே, பரவாயில்லையா அப்படின்னு கேட்பேன். அந்த கார்டனர் தான் ஊற்றி ஆகணும். செடி வச்சவன்லாம் தண்ணி, மரம் வச்சவன் தண்ணி, அடுத்த மரம் வச்சு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அதுக்கடுத்த மரம், அதுக்கடுத்த மரம், அதுக்கடுத்த மரம், பின்னால் ஒருத்தர் தண்ணி ஊற்றிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஓ, வாட் எவர் யூ டூ, பி கம்ப்ளீட் இன் தட். முழுமையா இருங்க, அந்த நிமிஷத்தில் இருங்க. பேசுகிறாங்களா, ஒரு நிமிஷம் உள்வாங்குங்க, முழுமையாக உள்வாங்குங்க. குழந்தை கூப்பிடுதா, அம்மா அம்மா அம்மா, திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அம்மா அப்படின்னு அடுத்த நிமிஷம் பக்கத்தில் இருக்கவங்க, அடுத்தவங்க எல்லாரும் என்னப்பா என்னப்பா என்னப்பா. அப்போ மிரட்டலுக்கு மட்டும்தான் காது கேட்குமா? அலறலுக்கு மட்டும்தான் காது கேட்குமா? அமைதிக்கு காதே கேட்காதா? மௌனத்துக்கு யாருமே சொல்ல மாட்டாங்களா? மௌனம் பேசுமே, கேட்காதா? அப்போ முழுமையான லீடராக இருக்கும் பொழுது யூ வில் ரீடிஃபைன் எவ்ரிதிங். எல்லாவற்றுக்கும் வேறு ஒன்று கொடுப்பீங்க. இப்படியும் பார்க்கலாமே அப்படின்னு கொடுப்பீங்க, இப்படியும் அணுகலாமே அப்படின்னு கொடுப்பீங்க. அதனால தான் சொன்னேன், டேரிங்காக இருக்கணும். தைரியம் இல்லைன்னா யூ கேன் நெவர் பி டிஃப்ரெண்ட். டிசிப்ளின் இல்லைன்னா டேரிங் வராது. ஒன்றோடு கண்ணி சேர்த்த மாதிரி, மேடம் இதில் ஒன்றும் இல்லை பரவாயில்லையா? இல்லைப்பா பரவாயில்ல இருக்குமா. இது ஒன்றும் இல்லைன்னா குறைபட்டது தான், பின்னப்பட்டது தான், மாசுபட்டது தான். இல்லை, நான் இல்லை, நான் முழு தலைவன் இல்லை. அப்போ நானே என் மூலதனம் அப்படின்னு சொன்னால், வேர்னா அந்த வேர்லேருந்து முளை விட்டு வரக்கூடிய இலைகள்னா, முழு மரமும்னா, எவ்ரி ஆட்டம் ஆஃப் மீ வில் ரிசம்பிள் மீ. என்னிலிருந்து வருவைவை எல்லாம் என் ஜாடையில் மட்டுமே தான் இருக்கும். என் ஜாடையில் இல்லாதவை என்னிடமிருந்து பிறந்து வரவில்லை. அடுத்த தலைமுறை மட்டும் அல்ல, அடுத்த வார்த்தையும் சேர்த்து தான் சொல்றேன். எங்கிட்டேருந்து வரணும்னா இட் ஹாஸ் டு கேரி மீ. அந்த அளவுக்கு கர்வம் இருக்குன்னு வைங்க. ரொம்ப அழகாக நான் சொன்ன இந்த புக் ஆஃப் மிர்தாதினுடைய 4வது சிந்திச்சாச்சு, பேசியாச்சு, செயல்பட்டாச்சு. 4வது, டோன்ட் பி அ ட்ரீமர், பிகம் தி ட்ரீம் அப்படிம்பாரு அப்துல் கலாம் ஐயா. கனவு காணுங்கள். நான் அதுக்கு அடுத்தது போகிறேன், கனவாகவே மாறுங்கள். என்ன கனவோ அந்த கனவாக மாறுங்க. நடந்து வரும்போது அந்த கனவு மாதிரி வரணும். So if you're a leader, walk like a leader.